பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் என்கிற சபையில கர்த்தர் அந்த சபை குறித்து ஆண்டோட வருகைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காக கர்த்தர் பேசுகிறதான ஒரு வார்த்தை தான். அப்போ அவங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த சபையை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு, பிலேயாமுடைய போதகத்தை என்று சொல்றாரு. இந்த பிலேயாம் யார்? கர்த்தருடைய உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாய், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு தீர்க்க தரிசியாய்த்தான் இருந்தார் என்று சொல்லி நீங்கள் என்னாகமம் 21, 22, 23வது அதிகாரத்தில் படித்தால் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்த ஒரு மனிதன். ஆனால் இந்த பாலாக் என்கக்கூடியதான மோவாப் ராஜா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி அவங்க பிரயாணப்பட்டு வருகிறாங்க. எகிப்து தேசத்தின் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களை கர்த்தராகிய தேவன் மோசே மூலமாக வெளியே மீட்டெடுத்து வரும்போது இவர்கள் வருகிற ரூட்ல என்ன நடக்குது? இவர்களை குறித்து அந்த ஜனங்கள், அதை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் பயப்படுது. இஸ்ரவேல் ஜனங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த வல்லமை உடையவர்களா இருக்கிறார்கள், இவர்களை யாராலும் ஜெயம் பெற முடியல, அவ்வளவுக்கு வல்லமை உடையவர்களா இருக்கிறார்கள் என்பதை இந்த பாலாக் ராஜா அறிந்தவராக இந்த பிலேயாமிடத்தில் போய் சொல்றாரு, இந்த ஜனங்களை எப்படியாவது என்ன செய்யணும்? சபிச்சிடணும், ஜனங்களை எப்படியாவது அழிச்சிடணும், கர்த்தருடைய பார்வைக்கு இவர்களை பொல்லாங்கானவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல டெக்னிக்ஸ் பண்ணி பிலேயாம் என்ன பண்றாங்க, கடைசியில் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் அவர் அறிந்து கொண்டார், இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது, இவர்களை அழிக்க முடியாது. இந்த ஜனங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை இவர் அறிந்தபடினால சபித்து பார்த்து சபிக்க முடியல. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறதை அறிந்து கொண்டு அவர் கடைசியில் என்ன நடக்குது, இந்த ஒரு போதகத்தை இந்த பாலாக்குக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவர்களை நீ பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இவர்களை என்ன பண்ணு, இந்த ஜனங்களுக்குள்ள, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தங்கி இருக்கிற பாளையத்துக்குள்ள நீ என்ன பண்ணு, மோவாப்பில் இருக்கிற அந்த அழகான பெண்களை, பாவம் செய்யக்கூடிய பெண்களை உள்ள விட்டு நீ என்ன செய், இவர்களை பாவ இச்சைக்கு தூண்டும்படிக்காக நீ என்ன செய், அவர்களை அனுப்பி வை. அப்பொழுது இவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க. பாவம் செய்யும்போது தேவ கோபம் இவர்கள் மேலே வந்து தேவனே இவர்களுக்கு விரோதமாய் மாறி இவர்களை தேவனே அழித்து விடுவார் என்று சொல்லி இப்போ ஒரு தந்திரமான போதகத்தை போதிக்கிறார். கள்ள உபதேசியார்கள் இன்னைக்கு உலகத்தில் பெருகி கொண்டு தான் இருக்கிறாங்க, இந்த கடைசி காலத்தில் எழும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் சொல்றார், ஜாக்கிரதையாயிரு. ஆண்டோடைய வருகை நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.